அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஒரு அருமையான எக்ஸலண்டான சாஃப்ட்வேர். அதன் பெயரிலேயே எக்ஸல் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த சாஃப்ட்வேரை எக்ஸல் பண்ணினாலே போதும், கம்ப்யூட்டரை நம்ம நல்லா எல்லா வேலைகளுக்கும் உபயோகப்படுத்த முடியும். நாம் இந்த வீடியோ செஷன்ல எக்ஸல் அப்படிங்கிற சாஃப்ட்வேரான அடிப்படை சில விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். இதை எங்க உபயோகப்படுத்தணும், இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே போல இந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான சில வார்த்தைகளையும் அதன் அர்த்தத்தையும் பார்க்க போறோம். இந்த MS ஆஃபீஸ்ங்கிற சாஃப்ட்வேர் நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ள ஒரு ஆஃபீஸை நிர்வகிக்கக்கூடிய எல்லா விதமான சாஃப்ட்வேர்களும் இருக்கின்றது. ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வேர்டுங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் டைப் பண்றதுக்காக வேர்டு யூஸ் பண்றோம். எக்ஸல் மெயினா கால்குலேஷன்ஸ், கணக்குகள் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம இந்த எக்ஸல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ கூகுள்லயே கூகுள் ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எக்ஸல் ஆன்லைன் அப்படின்னு இருக்கு. லிப்ரே ஆஃபீஸ் கால்க் இருக்கு. இது இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸுக்குள்ள அது வரும். இந்த MS ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதாவது இதில் MS எக்ஸல்ல இருந்து நீங்கள் சில டேட்டாவை எடுத்துக்கொண்டு போய் வேர்டில் போடலாம், வேர்டுலேருந்து எடுத்து பவர் பாயிண்டில் போடலாம். அதே போல் இந்த எல்லா சாஃப்ட்வேருக்கும் நடுவில் காமன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஷார்ட்கட்ஸும் நல்ல காமனாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சாஃப்ட்வேர் நல்லா கற்றுக்கிட்டோமே அடுத்தடுத்த சாஃப்ட்வேரையும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸலோட யூசஸ் என்ன அப்படின்னா, இது மெயினாக அக்கௌண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அக்கௌண்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, இவங்க எல்லாருமே இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இது கிராஃப் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இதை யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்கிடெக்டோ, ஒரு எக்கனாமிஸ்ட், அந்த மணி ஃப்ளோ, ஃபண்டு இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கணுன்னா எக்கனாமிஸ்ட் ஒரு கிராஃப் போட்டு பார்க்கலாம். அது போல் எபிடமாலஜிஸ்ட்டும் பார்க்கலாம். அதே போல் டேட்டாவை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக, நீட்டாக நம்ம ஈஸியாக எடுத்து பார்க்கறதுக்காக அப்படிங்கும்போது டேட்டா அனலிஸ்ட்டு, செக்ரட்டரி ஆஃப் ஆஃபீஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கால்குலேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேத்தமெட்டிஷியன்ஸு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிஷியன் இவங்க எல்லாரும் உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ இந்த எக்ஸலுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி ஒரு டேட்டா கால்குலேஷன் பண்ணுறதுக்காக இதை கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நிறைய லார்ஜ் சைஸில் அதிகமாக இருக்கிற டேட்டாவை சரியான விதத்தில் ஆர்கனைஸ் பண்ணி டேப்லெட் பண்ணி அதில் தேவையானதை சர்ச் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு அழகாக ஒரு சார்ட், ஒரு படம் வரைஞ்சி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை நம்மளுக்கு தகுந்த மாதிரி, இப்போ எனக்கு ஒரு கம்பெனியோட டேட்டா இருக்குது, அதனுடைய கஸ்டமர்ஸ் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, இப்போ மெட்ராஸில் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறதுக்கு, இல்லை அந்த டேட்டாவை நம்ம அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ சார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே உள்ளுக்குள்ள நிறைய ஃபார்முலா பில்டின் ஃபார்முலா இருக்குது. நாமளுமே ஃபார்முலாவை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட்டோமேட்டிக் ரீகால்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தடவை கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் உள்ளே இருக்கிற டேட்டாவை மாற்றும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்குலேஷனை திரும்ப பண்ணிக்கும். அதே போல் நம்ம எந்தெந்த டேட்டாவிலிருந்து இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கோம், இந்த ஃபார்முலாவுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் டேட்டா வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்முலா ஆடிட்டிங் சொல்லிக்கலாம். ஆட்டோஃபில், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு எக்ஸல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எப்படி எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபைலில் அதை நம்ம எக்ஸல் ஒர்க் புக், ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றது எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒர்க் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஷீட்லேயும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ண தெரியணும். இப்போ நம்ம பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஸோ
நம்ம முன்ன பார்த்த மாதிரியே இது வந்து ஒரு புக், ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஷீட்ஸு. ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஸ்டார்ட் பட்டன். இது வந்து நம்ம ரிப்பன், இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிப்பன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து ஒர்க் ஷீட்டோட விண்டோ, இந்த ஏரியா ஒர்க் ஷீட் விண்டோ. மேலே இருக்கிற இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இதெல்லாம் வந்து ரிப்பன் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஷீட் டேப்ஸ். You can insert any number of sheets. You can delete or rename the tabs. So இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நியூ ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன், இந்த ரெடின்னு வருது இல்லையா, இந்த போர்ஷன் வந்து we call it as a status bar. இந்த 3 ஐகான்ஸும் வந்து பேஜ் வியூ பட்டன்ஸ். அதாவது இங்கே இருக்கிற பேஜை எப்படிலாம் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேட்டா வந்து இங்கே இருக்கிற இந்த சைஸை விட அதிகமாக நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஷீட்டில் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரோல் பார் கிடைக்கும். ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இது ஃபுல்லாக வந்து குவிக் ஆக்சஸ் டூல் பார். இது வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு, ரீடூ பண்ணுறதுக்கு, அன்டூ பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து குவிக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 பேஜ் வியூ பட்டன் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லேஅவுட்டு, பேஜ் லேஅவுட், பேஜ் பிரேக். யூஸ்வலாகவே நம்ம என்ன நார்மல் லேஅவுட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். இந்த பேஜ் லேஅவுட் எதுக்கு அப்படின்னா ஒரு பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்டிங் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்காக பேஜ் லேஅவுட் வியூக்கு போய்க்கலாம். பேஜ் பிரேக் வியூ எதுக்குன்னா நிறைய பேஜஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பேஜ் பிரேக் வியூக்கு போய்க்கலாம். இந்த மாதிரி 1 2 3ன்னு இருக்கிறது எல்லாமும் ரோஸ். இங்கே ஏபிசிடின்னு இருக்கிறது எல்லாமும் வந்து காலம்ஸ். இந்த ரோவுக்கும் இந்த காலத்துக்கும் இன்டர்செக்ஷனாக இருக்கிறத நம்ம செல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மவுஸ் பட்டன் எங்கே இருக்கோ அந்த செல்லுக்கு வந்து ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆக்டிவ் செல்லோட அட்ரஸ், இப்போ ஏன்னா இத்தனை செல்கள் இருக்குது, எந்த செல்லில் டேட்டா என்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த செல் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது ஆக்டிவ் செல்லாக இருந்ததுன்னா அந்த காலம் ஃபஸ்ட்டு, அடுத்தது ரோ. இந்த இடத்துல வந்து ஃபார்முலா பார் பட்டன், அதாவது நம்ம ஃபார்முலாலாம் ஆட் பண்ணணும்னா அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரு பண்ணுற ஃபார்முலா இந்த பிளேஸில் வரும், இதை ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ டேட்டா மட்டும் இருந்ததுன்னா அந்த செல்லோட கண்டென்ட்டும் இதில் தான் இருக்கும். இப்போ எம்எஸ் எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃபஸ்ட்டு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் வந்து லோடாக இருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போய் நம்ம ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர் வரும். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு வே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஃபோல்டரில் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோல்டரில் போய் மவுஸை ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்டெக்ட் சென்சிட்டிவ் மெனு வரும். அதில் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் போதும். நான் இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மினிமைஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் ஆர் ரெஸ்டோர் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டோர் டவுன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து இது வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த எக்ஸல் ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ இது வந்து ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் புக்கில் நிறைய ஷீட்ஸ் இருக்கும். இந்த ஷீட்ஸ் வந்து யூஸ்வலாக டிஃபால்ட்டாக 3 ஷீட் இருக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ன்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி எனி நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம மவுஸை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு அழகாக ஒரு டூல் டிப் கிடைச்சிரும். இப்போ இன்சர்ட் ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்குது. இந்த ஷீட்ஸை நம்ம எவ்வளோ வேணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து இங்கே வந்து 3 பேஜ் வியூ பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல், இதுதான் யூஸ்வலாக நம்ம ஒர்க் பண்ணுறது. இது பேஜ் லே அவுட்டு,
அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. இப்போ நம்ம ஒரு டேட்டா இருக்கிற ஷீட்டை பார்த்து பண்ணணும்னா நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். இது நார்மல் வியூ, இது வந்து பேஜ் லே அவுட். ஸோ இந்த மாதிரி பேஜஸாக பிரித்து காமிக்குது. இதுவே வந்து பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பேஜஸையும் நம்மளுக்கு ப்ரிவ்யூ காமிக்குது. நம்ம நார்மல் வியூவுக்கு போய்க்கலாம். அடுத்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற டேப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட்டில் நம்ம பிக்சர்ஸ் இன் பண்ணிக்கலாம், சார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து பேஜ் லே அவுட், மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், சைஸு இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்முலா, இந்த மாதிரி வித்தியாசமான ஃபார்முலாக்கள்லாம் இருக்குது. அடுத்து டேட்டா டேப் இருக்குது. ஸோ டேட்டாவை வந்து நம்ம வேறு ஆக்சஸ்லேருந்து கொண்டு வந்துக்கலாம், அல்லது வெப்போ டெக்ஸ்ட் அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். சார்ட்டிங்க்கு, ஃபில்ட்ரிங்க்கு, இந்த சார்ட்டிங் அண்ட் ஃபில்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் மெனுலேயே கூட இருக்கும். இந்த மாதிரி இப்போ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பல விதமாக செய்யலாம். அடுத்து யூ ஹேவ் ரிவ்யூ, வியூ, அப்புறம் இது டெவலப்பர் டேப். இது வந்து நம்ம ஷீட்ஸை வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய டேட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் டேட்டா. அதே போல் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் டேட்டா இருக்குது. அடுத்து இதனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் டேட்டா கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா இருக்குது, இது எல்லாத்தையும் எனக்கு நான் சம் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹோம் டேபுக்கு போயிட்டு இந்த ஆட்டோ சம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னாவே போதும். இந்த டேட்டாவை வந்து சம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா ஆட் ஆகிக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷனுக்காக சிம்பிள் கிளிக் பண்ணுறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த செல்லெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ என்ன இருக்குது கடைசியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா B3, B4, B5. இப்போ நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இதெல்லாம் ரோஸு, இதெல்லாம் காலம்ஸு. அடுத்து இந்த இன்டர்செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆக்டிவ் செல். ஆக்டிவ் செல் எங்கே இருக்குது? G4ல் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா. அடுத்து இது சப்ட்ராக்ட். இப்போ இந்த டேட்டாவிலேருந்து இந்த டேட்டாவை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக C3 அப்படிங்கிற செல் வந்துடுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் மைனஸ். அடுத்து எந்த செல்லை செலக்ட் பண்ணணும்? இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து என்ட்ரு கீ தட்டுறோம் நம்ம. அப்போ அடுத்து இதுலேருந்து இதை கிடைக்குது. அதே போல் இது ரெண்டு டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்னா சேம் திங் ஈக்குவல் டு இந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எனக்கு டிவிஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துட்றேன். அடுத்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கீ தட்டுறோம் நம்ம. ஓகே, ஆட்டோமேட்டிக் ரீகால்குலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா கொடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ உள்ள ஒரு டேட்டா, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே 22ன்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த நான் 4க்கு பதிலாக நான் வந்து 80, 89 அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் கொடுத்து என்ட்ரை தட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு இங்கே டேட்டா மாறிடுது. இதுதான் நம்ம வந்து ரீகால்குலேஷன். இப்போ இந்த இடத்துல 89 மாறினோடனே இந்த இருக்கிற டேட்டாவும் மாறி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த 89 யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக ரீகால்குலேட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ ஃபில்டர் அண்ட் சார்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் சொன்னேன் நான். இப்போ இந்த ஸ்டேட் இருக்குது, எனக்கு வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணணும். இப்போ MSW அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிறது எனக்கு வேணும். நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஃபீல்டில் வேணால் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எனக்கு MSW தவிர மற்றதெல்லாம் வேண்டான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு இது ஃபில்டர் பண்ணி கொடுத்துருது. எனக்கு ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு சார்ட் பண்ணணும் அப்படின்னா சார்ட்டிங்னா என்ன? இந்த டேட்டாவை ஏதோ ஒரு ஆர்டரில் நம்ம மாற்றணும். இப்போ நான் சும்மா போய் சார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சார்ட் A to Z அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபீல்டில்
ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட் பண்ணி கொடுத்துரும். இல்லை எனக்கு இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக இந்த ஸ்டேட்டில் சார்ட் பண்ணணும், சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டம் சார்ட்டுக்கு போகணும். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை விதவிதமாக நம்ம டிஃப்ரெண்ட் சார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இங்கே பார் சார்ட்டு, பை சார்ட்டு, லைன் சார்ட்டு, 3D சார்ட், இந்த மாதிரி நம்ம எந்த சார்ட் வேணால் நம்ம யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் நம்ம வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த செல்லில் நம்ம செலக்ட் பண்ணணும்னா தான் அந்த டேட்டா வந்து என்ட்ரு ஆகும். அப்புறம் நம்ம இந்த இடத்துல எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபார்முலாவெலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு எக்ஸல் ஃபைல்னால் என்ன, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அது உள்ளே இருக்கிற பேசிக் டெர்மினாலஜிஸ், சில வார்த்தைகள் அந்தந்த சாஃப்ட்வேருக்கு உரித்தான வார்த்தைகள், அப்போ எக்ஸலுக்கு உரித்தான வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்து பல வீடியோக்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நீங்கள் அதை பார்த்து பயனடையணும் கேட்டுக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.